ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஆட்டுக்குடல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி ஊரில் தருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எங்களுக்கு இங்கே இந்த போட்டி நல்லாவே அந்த மேலே உள்ள ஸ்கின்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களே தந்துடுவாங்க. ஆனாலும் ஒரு 3 டைம்ஸ் நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க போட்டியும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. நிறைய பேர் இந்த போட்டி க்ளீன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ரெசிபியை பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னாலே அந்த வாடை எல்லாமே போய் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், அது போக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி வத்தல் பொடி, ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் கல் உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. நம்ம இப்போ இதை பெரட்னாப்பில் தான் வைக்க போகிறோம். குழம்பாக இருந்தால் தான் நம்ம தேங்காய் பால் நிறையா ஊற்றணும். இதுக்கு கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தா போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க குடல் வேகிறதுக்கு. இது ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு ரொம்பவே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடும். நல்லா சூப்பரான ஒரு குடல் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்து கூட, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.